ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் கேட்டிருக்க ஒரு சில கேள்விகளுக்கான பதில் நான் சொல்கிறேன். அதாவது ஆம்ஹோல் அப்படிங்கும்போது அதுக்கு அடிக்கை அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா 3.5 இன்ச்சு வைக்கிறோம், அதுதான் எல்லாருக்குமே வைக்கிறோம் அப்படின்றீங்க. ஒரு சிலர் அந்த 3.5 இன்ச்சு தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சில வீடியோஸில் நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்க, ஒரு சில வீடியோஸில் வந்து 3.5 இன்ச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ இதுக்கு ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, எல்லாருடைய பாடி சைஸுமே வந்து நமக்கு ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு அளவுமே நமக்கு மாறும். அப்போ லீனாக இருக்கிறவங்களுக்கு 3.5 இன்ச் வச்சிங்க அப்படின்னா அது ஓகேவாக இருக்கும். அதுவே கொஞ்சம் பாடி பெருசாக இருக்குது, நல்லா ஃபேட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப் சைஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் அடிக்கை அளவு சுற்றளவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த அடிக்கை சுற்றளவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த உயரம் வரைக்கும் தான் நமக்கு அந்த கேப் ஹைட்டு வரும். அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 இன்ச்சு வரைக்குமே அடிக்கை வரும். அப்போ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இது பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆம்ஹோல் ட்ராப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கீழே வந்து பேக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஹைட்டு, அதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணுவோம். அந்த ஷோல்டர் போக மார்பு சுற்றளவில் மீதி எவ்வளோ இருக்கோ அதுதான். அதாவது நம்ம ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் போடுவோம். அந்த பாக்ஸுக்கு கீழே நம்ம செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணும்போது அந்த அளவு எவ்வளோ இருக்குதோ அதை வந்து நம்ம அடிக்கையாக வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த அளவு நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கான கிளாத் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு சஜஷன் மாதிரி தான். அதாவது நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அளவு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அதை விட கம்மியாக நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஷோல்டர் ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸ் கட்டிங் போடும்போதும் ஒவ்வொரு ப்ளவுஸும் என்னென்ன அளவு, அதுக்கு என்ன அடிக்கை அளவு வைக்கணும், அதுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு என்ன அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடிக்கை அளவை நீங்கள் மார்க் பண்ணுங்கள்.